நடிகர் அஜித்குமார் அவருடைய தாயார் வயது மூப்பு காரணமாக இன்றைக்கு அதிகாலையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது வயதுன்றது ஒரு காரணம். ஸோ 85 இயர்ஸ் ஓல்டு, அந்த வயது மூப்பின் காரணமாக. பட் கடந்த ஒரு 3 வருடமாகவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அது காரணம் எதுவாக இருந்தாலுமே அம்மா கிட்ட ஒரு பாசம் இல்லை. அதே மாதிரி தான் ஷாலினி மேடம் கூட பார்த்தீங்கன்னா அஜித் எந்த அளவுக்கு அம்மா இருந்துச்சோ அதேமாரி எனக்கு மாமியாரில் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்த விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ அதனால் இன்றைக்கு இல்லைங்கும் போது அது மிகப்பெரிய நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசினவர் அஜித் அவர்கள் அம்மாவை பற்றி. இந்த அஜித் அவர்கள் இப்போ துபாயிலேருந்து வந்துட்டு இருக்காரு, இன்னும் வரல சென்னைக்கு. நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் அவர் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்த வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அப்பா இதுக்கு போயிருந்தார், விஜய் அவர்கள் போயிருந்தாங்க. ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ரொம்ப க்ளோஸ். எதுவாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். நடிகர் அஜித்குமார் அவருடைய தாயார் வயது மூப்பு காரணமாக இன்றைக்கு அதிகாலையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அஜித் அவர்கள் இந்த சூழலில் அவர் வந்து சென்னையில் இல்லை, அவர் துபாயிலேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் ஆரம்ப காலத்தில் அஜித் அவர்கள் நடிக்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க அம்மா அப்படின்னு தான் வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கோம். என்ன சார் நடந்தது? இல்லை, ஆக்சுவலாக நானே அஜித் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா அஜித் அவர்களோட கிட்ட 4-5 படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த நேரத்துலலாம் அவங்க அம்மாவை பற்றின விஷயங்கள் நிறைய நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காரு. ரொம்ப ஜாலியான ஒரு பேர்வழி, மனசில் எதையுமே வச்சுக்காம பேசக்கூடியவர். பெண்கள் மேலே ஒரு தனி மரியாதை செலுத்தக்கூடியவர் மொத்தத்தில். ஏன்னா அவர்களுக்கு ஒரு மரியாதை தரணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய இது. அப்போ இருந்தே நான் பார்த்துருக்கேன். சமீபத்தில் கூட விடாமுயற்சி இதில் கூட திரிஷா அவர்கள் கூட சொன்னது கொடுத்தோம்னா அஜித் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கவே முடியும்னு சொல்ல தகவல் நமக்கு இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஹீரோயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஜித் மேலே ஒரு தனி மரியாதையை வச்சுருக்காங்க. செட்டுக்குள்ளே ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக பேசிட்டு காமெடி பண்ணிவிட்டு இருக்கிறதே தெரியாது, நமக்கு பொழுது போகிறதே தெரியாது. ஷூட்டிங் ஏன்டா முடியுது, டைரக்டர் முடிஞ்சே போகலாம் சொல்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். எஸ். அதனால் விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு வேறு மாதிரி வரதான் செய்யும். ஆக்டர்ஸுங்கும் போது நிறைய வரதான் செய்யும். அதை தவிர்த்துட்டு நம்ம பார்க்க முடியும். பட்டு அவங்க தாயாரை பற்றின விஷயங்கள் நிறைய நான் இந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் ஒரு இடத்துல நான் பொசிஷனில் இருக்கேன். எனக்கு இன்றைக்கி தமிழகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ், எனக்கு ஏற்பட ரசிகர்கள் எம்எல் அன்பு செலுத்துகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமாக காரணம் என்னுடைய தாய் தான் அப்படின்ற. ஏன்னா அஜித் அவர்கள் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. மேற்கொண்டு படிக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் என்னடா 3 பிள்ளையில் ஒன்று அனுப்குமார், இவர் தான் அஜித்குமார் செகண்ட், அனில்குமார் தேர்டு. 3 பசங்க, 2 பேர் நல்லா படித்து கிடிச்சு பண்ணி பிஸ்னஸ் லெவலில் பெரிய லெவலில் இருக்காங்கும் போது அஜித் மட்டுமே ஒரு கேரக்டராக இருக்கார். அப்படிங்கும்போது எப்பவுமே அது எல்லார் வீட்லேயுமே 4 பசங்க 3 பசங்க தான், ஒரு பசங்க ரொம்ப ஜாலியாக அப்படி இப்படி நினைப்பாங்க. பட் அஜித்தை பொறுத்த மட்டுமே ஒரு நல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். பட் அவருடைய எய்ம் என்னென்னா படிப்பு ஏறல, 10th வரையும் தான் படிச்சிருக்காங்க. அந்த பைக் ரேஸில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா மெக்கானிக்கலாக அவருக்கு தெரியும். அப்போது பைக் ரேஸ் பண்ணும்போது அதான் அப்போது அப்பாவுக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. நான் படிக்க சொன்னால் நீ பைக் ரேஸ் போகிறீங்கிற, உன் அண்ணன் தம்பி இப்போ நல்லா படிச்சிருக்காங்க சார் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு நான் அப்பாக்கிட்ட சொல்லி, அப்புறம் டக்குன்னு அம்மாக்கிட்ட தான் போவார் எதுவாக இருந்தாலுமே. அப்படிங்கும்போது நான் அப்பாட்ட பேசிக்கிறேன், அஜித்து நீ உனக்கு எது பிடிக்காதோ அதை நீ பண்ணு அப்படின்னு. அந்த ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லையா, பசங்க அடுத்த போன நினைக்கும்போது ஒரு தாயார் வழிநடத்துவாங்க. அப்போ எப்போயுமே அதை வேலைக்கு போகிறது வர்றது அந்த ஒரு டென்ஷன் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சொல்லும்போது கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும். பட் அம்மா தான் அஜித்துக்கு ஃபுல்லாக ஊக்கம் கொடுத்ததே அவர்கள் தான். பட் இதற்கு முன்னாடி அப்படியே நீ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா, அவர்கள் பாலக்காட்டு ஐயர், அவர் சுப்பிரமணி, இவங்க கொல்கத்தாவை சேர்ந்த குஜராத்தி. அது பட் அவங்க பேசிக் நம்ம ஃப்ரீடம் இந்தியா வாங்குறதுக்கு முன்னாடி கராச்சியில் இருந்தவங்க அவங்க. பட் அந்த ஃப்ரீடம் கிடைச்சி எல்லாம் பிரிஞ்சு போகும்போது பாகிஸ்தானுக்கு நிறைய பேர் போனாங்க. அப்போ இவங்க இந்தியாவிலே வந்தாங்க, கொல்கத்தாவில் செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது தான். பட் இவர்களுடைய வேலை வரும்போது திடீர்னு இங்கே சந்திப்பு வருது. ஸோ மோகினி அவர்களுக்கும் நம்ம அஜித்துடைய அப்பா பாலசுப்ரமணியம். அப்போது அதாவது இந்த காலத்தில் லவ் வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், அப்போ லவ்லாம் பெரிய ஒரு விஷயம். அந்த பீரியடில் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க. எதிர்ப்பு நிறையா தான் வந்துச்சு. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் அந்த 3 பேர். பட் இங்கே பைக் ரேஸ் போகணுன்ட்டு வராங்க. அதில் சின்ன சின்ன வேலைகள். அப்போ பணம் தர முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் அப்பா போடுறாங்க. ஏன்னா பையனை அப்படியே விட்டுட்டா என்ன, சரி படிப்புக்கு வரும் அப்படி அந்த மாதிரின்னு அவர் நினச்சிருக்கலாம். பட் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறார். சூர்யா அவர்கள் அப்படி தான், நீ எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்து அப்புறம் தான் ஹீரோ வந்தார். ஒரு வழி தெரியணும், ஒரு உணர்வுகள் தெரியணும், காசோட அருமை தெரியணும் தான் சிவகுமார் அவர்கள் சூர்யாவை விட்டது. அஜித் அவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ மெக்கானிக்கிலேருந்து அந்த எக்ஸ்போர்ட் இதில் பிஸ்னஸ் இருந்து அப்புறம் தான் அவர் கொஞ்சம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமிங்க, ரொம்ப அழகாக இருப்பார். அந்த டோன், ஸ்கின் டோன். இப்போ அம்மா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, அப்பாவுமே பழக்கடை என்ன கேட்க வேண்டாம் உங்களுக்கு, அந்த டோன் ஸ்கின் டோன் இருக்கும். பட் இங்கே அம்மாவை பார்த்தீங்கன்னா அப்படி நல்ல ஒரு ஃபேராக இருப்பாங்க தாயார் அவங்க. அந்த டோன் தான் அஜித்துக்கு.
அப்போது விளம்பர படம் ஒன்று ஆக்ட் பண்ணுறாரு. அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபெமிலியர். அதில் வரக்கூடிய வருமானம் வச்சு தான் சரி அப்பாட்ட கேட்க வேணான்னு சொல்லி அவர் இதுக்குள்ளே செலவு பண்ணி இந்த பைக் ரேஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே போகும்போது வருது. அதை பார்த்த பிசி ஸ்ரீராம் கேமராமேன் தான் நல்ல பையனாக இருக்குது அப்படி யார் இருந்தால் ஃபீல்டு கூட்டு வந்ததே கிட்டத்தட்ட அவர் தான் கூட்டு வந்தாங்க. அப்புறம் தெலுங்கு எஸ்பி, ஸோ அவரு ஒரு பக்கம் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் அமராவதி பையனும் இவரோ ஃப்ரெண்டு. எஸ். அப்புறம் அமராவதி ஒரு படம் கிடையாது. அமராவதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்விடியனுக்குன்னு ஒரு சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காரு அஜித். அப்புறம் பிரேம புஸ்தகம் தெலுங்கு படம்லாம் பண்ணாங்க. இப்போ அமராவதி இங்கே ஹிட் ஆகுது. ஸோ அப்போ யாருப்பா இந்த ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ கிடச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தான் அஜித் வர தொடர்ந்து படங்கள் வருது. இப்போ அப்பாட்ட சொன்னால் கோச்சுக்குன்னு சொல்லி அப்பா அதை அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இவர் வந்து ரேஸுக்கு ஒரு தான் போவேன் படிப்பில் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதில் வருது இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த மாடலிங் பண்ணுறாரு, சினிமாவுக்கு வர்றாரு. அப்பா அக்செப்ட் பண்ணல, நமக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படின்றாரு. அப்போ அம்மாட்ட சொல்லும் போது தான் சரி அம்மா தான் அப்பாக்கிட்ட சொல்லி பையன் ஆசைப்படுறதுல விடுங்க வரட்டுன்னு சொல்லி அவங்க தான் பேக் போனாக இருந்திருக்காங்க. அப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்னப்பா அப்படின்னு அப்பாக்கிட்ட சொல்லும்போது பார்த்தா படம் ஹிட் ஆகிடுது, வரிசையாக படம் வருது. அவங்க அப்பாவுக்கு உடன்படி இல்லை. ஆனால் அம்மா கிட்ட தான் பேசி அவங்க 2 பேர்த்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு ரேஞ்ச் வர்றாங்க. இதற்கிடையில் அப்பா சில விஷயங்களை கோச்சிட்டு அவர் 7 வருஷம் தனியாக போயிடுறாரு. ஸோ அந்த 7 இயர்ஸ் அஜித் அவர்களுக்கும் அப்பாவுக்கும் அந்த கான்டாக்ட் இல்லாமல் போகுது, கம்யூனிகேஷனே கிடையாது, சும்மா பேசவே இல்லை. எஸ். ஸோ அந்த இதில் வந்து அம்மா மேலே ரொம்ப பற்று. அப்பா இப்படி எதுவும் கோச்சிட்டு டக்குன்னு போயிட்டாரே சேரும் போது தான் எங்கள் அம்மா கூட ரொம்ப அஃபெக்ஷன் உள்ளவர். அம்மா இவர் என்னன்னாலும் அவருடைய தாயாரை பார்ப்பதற்குனே வந்து சில விஷயங்கள் ஆட்களை அரேஞ்ச் பண்ணாங்க. இதுக்கிடையில் தான் அவருக்கு ஒரு லவ் வருது ஷாலினி மேடத்தால். இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லும்போது அக்செப்ட் பண்ணுறாங்க. வாழ்க்கையை எல்லாமே ஒரு தடவை தான், நீ நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போப்பா. எனக்கும் அப்படி தான் இப்போ வந்து அப்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தேன், இப்போ நீங்கள் 3 பசங்க இருக்கீங்கள அப்படின்னு எடுத்து சொல்லி அப்புறம் அவங்க அப்பாக்கிட்டேயும் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி இங்கே பேசி அப்புறம் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக அது வர்றாங்க. அப்புறம் இவர் கல்யாணம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. இப்போது ஷாலினி அவர்களே பார்த்தீங்கன்னா டார்லிங் தான் கூப்பிடுவார் அவர். ஸோ அந்த பெண்கள் மத்தியில் ஒரு மரியாதை இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். என்னென்னா தாய் மேலே ரொம்ப ரொம்ப பற்று, கொஞ்சம் பாசம் உள்ளவர். எப்போவே நீங்கள் ஃபிலிமில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேரக்டர் ஒய்ஃப் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்வினாகவே கொண்டு போயிருப்பார் உங்களுக்கு. அது இது எம்ஜிஆர் காலத்து ஃபார்முலா, அது கிட்டத்தட்ட அவரும் ஃபாலோ பண்ணதான் நான் நினைக்கிறேன் நம்மகிட்ட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாயார் இன்றைக்கி திடீர் அது வயதுன்றது ஒரு காரணம். ஸோ 85 இயர்ஸ் ஓல்டு, அந்த வயது மூப்பின் காரணமாக பட் கடந்த ஒரு 3 வருடமாகவே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. அது காரணம் வந்து ஸோ அஜித்துடைய அப்போ வந்து 2023 அவருடைய மரணம். அது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லையா, அதாவது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அப்பா சொல்ல விஷயங்கள்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரே தவிர அது தவறுதலாக எடுத்துக்கவே இல்லை அஜித் அவர்கள். அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக ஒரு வெளிநாடுலாம் சுற்றுப்பயணம் போயிட்டோம்னு சொல்லி இந்த க்ரூசர் கப்பல் ஷிப்பிலெல்லாம் உங்களுக்கு டூர் கொண்டு போவாங்க. அதெல்லாம் அனுப்பிச்சுவிட்ட சம்பவங்கள் இருக்குது அஜித். அப்புறம் பாலவகத்தில் திருவான்மையூரில் பக்கம் தான் வீடு, அவர்களுக்குன்னு ஒரு வீடை கட்டி கொடுத்து அப்பா அம்மாவுக்கு வச்சுருந்தாங்க. கூட்டு குடும்பம் இருக்குது ரொம்ப ஆசை அஜித் அவர்களுக்கு. ஷாலினியோட அப்பா அம்மாவே இவர் தான் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் அண்ணன் தம்பி அப்பா அம்மா இவர், அப்புறம் இன்னொரு வீடு கட்டி கொடுத்து அப்பா அம்மாவுக்கு கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு மனிதர். பட் அப்பாவுடைய டெத்துக்கு வந்து நம்மளுடைய இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்போ சென்று வந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட் இப்போ கூட வந்து அந்த அறிக்கையில் குடும்பம் கூட சுரேஷ் சந்திரா வந்து உடைய மேனேஜராக இருந்தாலும் அஜித்துடைய அந்த ஒரு வெல்விஷராக நல்ல ஒரு நண்பனாக சுரேஷ் சந்திரா அவர் இருக்கார். அவர் சார்பாக இன்றைக்கி ஒரு அறிக்கை விடும்போது கூட பார்த்தோம்னா ரொம்ப வந்து வீட்டுக்கு வந்து ஆனால் இது வந்து தனிப்பட்ட அதாவது ஒரு நிகழ்வு குடும்ப உறுப்பினர்கள் மட்டும். எஸ். அதனால் அவருடைய வந்து அவருடைய சோகத்தில் இருக்கும்போது அங்கே வந்து இந்த ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்துருந்தாலும் அது கொஞ்சம் உடன்பாடு இல்லை அவர்களுக்கு. 3 வருடத்துக்கு முன்னாடி அப்பாவோட ஊடகங்கள் அத்துமீறிட்டாங்க. அது மாதிரி இப்போ பண்ணாதீங்க மறைமுகமாக சொல்கிறாரு. ஆமாம் இல்லை நேரடியாக தான் சொல்கிறேன் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஒரு சோகம் அந்த இழப்புகள் அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் போகும் இல்லையா, அம்மா நம்ம வளர்த்தது செஞ்சதை பண்ணும்போது அந்த நேரத்தில் வந்து இவங்க தேவையில்லாமல் சொல்லும்போது அது இவனால் பதிலும் சொல்ல முடியாது. அந்த ஒரு சோகத்தில் வந்து என்ன சொல்ல முடியும் நம்ம அதை. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், அது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் அப்படி ஒரு விஷயம் பண்ணி இன்றைக்கி அவருடைய தாயார், ஏன்னா நம்ம படப்பிடிப்புலையோ இதுலேயோ நிறைய விஷயங்கள் அஜித்தோட பேசும்போது பெண்களை பற்றியும் அம்மாவை பற்றியும் ஒரு நல்ல மரியாதைக்குரிய விஷயங்கள் தான் நிறைய எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அஜித் அவர்கள். அதனால தான் ரசிகர்கள் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் அம்மா அப்பாவை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், மனைவியை பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது உங்களுக்கு. லாஸ்ட் இயர் கூட அதுதான் சொன்னார் அவர். அது இன்றைக்கு வந்து அந்த 84 இயர்ஸ் ஓல்டு அவங்களுடைய கணவர் அப்பா அஜித் அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு அவனுக்கு ரொம்ப கொஞ்சம் சோர்ந்து போனாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் இல்லையா, புள்ள பார்த்துக்கிறாரு, செஞ்சுக்கிறாரு, மகாராணி மாதிரி வச்சுருக்கா அப்படி அஜித் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் கூட பட் அவருடைய கணவர் இல்லைங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அதனால் ஒரு 3 வருடமாக உடல்நிலை சரியில்லாமல் அதுக்குன்னு வேண்டிப்பட்ட ஆட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதற்கிடையில் அஜித் அவர்கள் வந்து கார் ரேஸில் எப்படி ஆரம்பத்தில் பைக் ரேஸில் வந்து நமக்கு பெரிய ஒரு பேக் போன அம்மா நீ போ படம் பண்ணு, நீ வா, உன்னுடைய விருப்பத்துக்கு ஏதோ நீ வான்னு சொன்னது பிறகு போனால் இப்போ கார் ரேஸில் இப்போ கிட்டத்தட்ட அந்த 3rd பிளேஸ் 2nd பிளேஸ் வரும்போது அம்மா கிட்ட சொன்ன விஷயங்கள் இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கா அப்படின்லாம் அஜித் கிட்ட சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது அதில் நிறையா.
அதனால் எதுவாக இருந்தாலுமே அம்மா கிட்ட ஒரு பாசம் இல்லை. அதே மாதிரி தான் ஷாலினி மேடம் கூட பார்த்தீங்கன்னா அஜித் எந்த அளவுக்கு அம்மா வச்சு அதேமாரி எனக்கு மாமியாரில் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கு இல்லைங்கும் போது அது மிகப்பெரிய நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசினவர் அஜித் அவர்கள் அம்மாவை பற்றி. இன்றைக்கி அவருக்கு எந்த நிலைமை இருக்குங்கிறது கொஞ்சம் உணர முடியுது நம்ம இதை. பட் ஓகே, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போய் தான் தீரணுங்கிற அந்த விஷயம் அஜித் அவர்களுக்கும் தெரியும். நான் 3 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரல் ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக விளையாடிட்டு இருந்தார். ஷார்ட்ஸ் போட்டு இதை போட்டு கிரிக்கெட். சார் இது கிரிக்கெட் வந்து நீங்கள் இப்போ தான் நினைக்கிறீங்க. அவர் பழைய ஹீரோ இருந்து பண்ண பார்த்தீங்கன்னா உல்லாசம் படத்துலேருந்து சிட்டிசன் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டாடா குவாலிஸ்னு ஒரு வண்டி ஒன்று இருந்தது. இப்போ கிடையாது மார்க்கெட்டிங்கில். அந்த வண்டி ஒரு டிரைவர் முன்னாடி வந்து சுமோக்கு முன்னாடி வந்தது. அதை வந்து அந்த வண்டி வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அசசன் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் இந்த ட்ரோன் இருக்குது, ஃப்ளைட் ட்ரோன்லாம் வச்சுருப்பார். ரிமோட் ஹெலிகாப்டர் ஃப்ளைட் வச்சுருப்பார். கிரிக்கெட் பேட் இருக்கும், ஸ்டெம்ப் இருக்கும், 5 பால் இருக்கும். இந்த ஷூட்டிங் சமயத்தில் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, 1-2 பிரேக் நிறைய பேர் படுத்து தூங்கிடுவாங்க. இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு விளையாடுவார், கிரிக்கெட் விளையாடுவார். அப்போ வேணால் சொல்கிறது கிட்டத்தட்ட இந்த 95 கிட்டத்தட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அது 2000 உல்லாசம்லாம் பார்க்கும்போது. ஸோ இப்போ அதுக்குன்னே ஒரு டிரைவர் போட்டு பண்ணேன். அதனால் அந்த ஒரு கேம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் கேம். அது கிரிக்கெட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதான் சமீபத்தில் லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம், அது கேம் விளையாடிட்டு பார்த்தது. பட் அது மாதிரி ஜாலியாக இருந்த பீரியடு. இப்போ அடுத்து கார் ரேஸு போகலான்னும் போது இந்த ஒரு செய்தி கேட்டு அவர் ரொம்ப அப்செட்டில் இருக்கார். பட் எல்லாத்தையும் நமக்கு கடந்து தான் போகணுங்கிறது அவருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இழப்புங்கிறது மிகப்பெரிய இழப்பு தான். என்ன இருந்தாலும் நம்ம வந்து உடம்பு சில கூட பார்த்துட்டு இருந்தால் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் எப்படி இருந்தாலுமே வந்து அவங்களோட அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவர் இறந்துட்டாங்களே தவிர அஜித் உணர்வுபூர்வமாக அம்மா கிட்ட ஒரு லவ் வச்சுருந்தவர். அஜித் அவர் கூடவே தான் இருப்பாங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து போஸ்ட்டில் வந்து அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு, ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர்னு அதில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ வந்து அஜித் அவர்கள் இப்போ துபாயிலேருந்து வந்துட்டு இருக்காரு, இன்னும் வரல சென்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களும் வந்து அஞ்சலி செலுத்த வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அப்பா இதுக்கு போயிருந்தார், விஜய் அவர்கள் போயிருந்தாங்க. ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அஜித் ஒரு வாய்ஸ் கொடுத்து அதை பார்த்துருப்பீங்க. இவர் பிரச்சாரத்தில் வேலையில் இருக்கும்போது அஜித் விஜய் ஃபோட்டோ கொடுக்கும்போது அதில் கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்டது இருக்குது. மலேசியாவில் ஜனநாயக நாடு லஞ்சில் குறிப்பிட்டு மலேசியனாலே அதில் அஜித் ஞாபகம் விஷயத்தையும் விஜய் பேசுனது நமக்கு தெரியும். அவங்களும் ஒரு நெருங்கிய அன்பும் நட்பும் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வேறு, ரொம்ப க்ளோஸ். எதுவாக இருந்தாலுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் தான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. அது இல்லாமல் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்லியிருக்காங்க, எடப்பாடியார் சொல்லியிருக்காங்க, சீமான் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை, அரசியல் தலைவர் முக்கால்வாசி பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. திரையுலக தேர்தல் நிறைய பேர் சில பேர் பார்த்து வந்திருக்காங்க. அவர்களும் வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. பட் இதில் அஜித் அவர்கள் ரொம்ப, அதாவது எல்லா பேருமே எல்லாத்தையுமே இழந்து நம்ம கடந்து போகணும். பட் அப்பாவை வந்து இழந்தவர்களை தாங்கிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் கேப்லாம் நிறைய இருந்தது. அவருடைய அப்பாவுக்கு அஜித்தை ஓரளவு தான் பிடிக்கும். அப்போ கூட ஒருத்தர் நிருபர்கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா சொன்ன விஷயம் வந்து நான் சொன்ன கூட அஜித் கேட்க மாட்டேன். அப்படி அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா இருக்குது, அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எல்லாமே உடனே அஜித் கேட்பாருங்கிற விஷயத்தை அவங்க அப்பா சொன்னது ஒன்று இருக்குது. இப்போ அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேட் கேப் கொஞ்சம் இருந்ததே தவிர அஜித் அவர்களுக்கு அப்பாவுக்கு தனி ஒரு பாசம் இருந்தது. அவரே இழக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த இழப்புலேருந்து அவர் எப்படி மீண்டு வருவான்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப லவ் வச்சுருந்த ஒரு அம்மா மேலே. பொதுவாகவே பெண்கள்னாலே மரியாதை இருக்குது. ஒய்ஃப் மேலே இப்போ எப்படி அஜித் அவர்கள் வந்து அவருடைய தாயார் மோகினி அவர்கள் மேலே எப்படி அன்பு வச்சுருக்காரோ, லவ் வச்சுருக்காரோ, அதை விட ஒரு படி அதிகமாக ஷாலினி மேடம் வச்சுருக்காருன்னு சொல்லுவார். அம்மான்னு தான் சொல்லுவார். ஷாலினி அம்மான்னு சொல்லுவார், ஷாலினி டார்லிங் தான் சொல்லுவார். அவங்க பொண்ணையும் வந்து ஒரு தாய் மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லுவார் அஜித் அவர்கள். ஸோ அவங்க பொண்ணையும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். பரவாயில்ல, இழந்துட்டாங்க தாயார். புதுதிலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் படங்கள்லேயும் கார் ரேஸ்லேயும் கவனங்கள் நீ செலுத்துங்க. உங்கள் கூடவே தான் உங்கள் தாயார் இருப்பாங்கிறதான் நான் நினைக்கிறேன், சொல்லிக்கணும் ஆசைப்பட்றேன் சார். நன்றி சார். நன்றி சார்.